ஹாய்டா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு சுல்தான். பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா, ஏன்னா இது வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. பிடிச்சவங்க மட்டும் வந்துட்டு உள்ளே வந்து பாருங்கள், லைக்கு ஹைப்பு பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷ்னல், அதனால் பண்ணிடுங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜேகே வந்துட்டு இந்த பொருள் தயாரிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள், தப்பான ஆள் தான். நீங்கள் வந்து அவன்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவனை வந்து ரொம்பவே செடியூஸ் பண்ணுவீங்க. அவனை நல்லவனாக திருத்துறதுக்கு ரொம்பவே ஹைப்பு, ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, தென் ரொமான்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸு. இந்த ஒன் ஷாட்டையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதனால் மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஹெட்ஃபோன் இல்லாமல் உள்ளே வராதிங்க, பிடிக்கலைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. அப்படியே வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகே தான்டா உங்கள் அப்பா கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கான். பெருசு என்ன, நான் உன் பொண்ணை காணோம். அவள் கிளம்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் சுல்தான். ஜேகே வந்துடுவா அண்ணா. ஒரு பஞ்சுவாலிட்டியே இல்லை உன் பொண்ணுக்கு. வர வர அவளை இங்கே வச்சு வேலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளோட அழிச்சாட்டி ஓவராக போயிட்டுருக்கு. பாரு, உன் பொண்ணுக்கிட்ட சொல்லி வச்சிரு, அவளை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்போ நிக்காவுக்கு வேறு டைம் ஆகிட்டுருக்கு, நான் கிளம்பி போகிறேன். உன் பொண்ணு வந்ததுக்கப்புறம் பொருளை கொடுத்து அனுப்பிவிடு, புரியுதா? நான் பொருளை டைமுக்கு கை மாற்றணும். லேட் ஆகிட்டுருக்கு. உன் பொண்ணு ஏதாவது சுத்தப்புனான்னு வச்சுக்கோ, அவளை வச்சு செஞ்சிருவேன். வார்ன் பண்ணுறேன். ஒரு டைம் தான் வந்து வார்னிங்கு, புரியுதா? ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருந்தானா அவளை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சுல்தான் ஜேகேவும் கத்திகிட்டு இருக்கா. இப்போ உங்கள் அப்பாவும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே கையை கட்டிக்கிட்டு, இல்லை சுல்தான் ஜேகே, இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பும் நடக்காது. என் பொண்ணுக்கிட்ட நான் சொல்லி அனுப்பி விட்றேன். டைமுக்கு கொண்டு வந்து பொருளை உங்ககிட்ட கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவும் சொல்ல, ஜேகேவும் டைமுக்கு வரணும், வரலைன்னா உன் பொண்ணு டைமுக்கு பரலோகத்துக்கு போயிடுவா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். அப்படியே உங்கள் அப்பா கூட ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கிடுகிடுன்னு நடுங்கிட்டே நிற்கிறாரு. இப்போ ஜேகேவும் கூலிங் கிளாஸ்லாம் எடுத்து மாட்டிட்டு ரொம்ப மாதம் அந்த இடத்த விட்டு வெளில போக, அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் போகிறாங்க. ஒரு காரில் ஏறி இன்னொரு மகாலில் போயிட்டு இறங்குறான். பாய் வீட்டு கல்யாணம் தான்டா. அப்படியே ஜேகேக்கு செம வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்த ஊருக்கே ஜேகே தான் டானுன்ற மாதிரி வரவேற்பு கொடுத்துட்ருக்க. ஜேகே ரொம்ப மாதம் நடந்து போயிட்டு இப்போ ஒரு பாய் முன்னாடி நிற்கிறான். நான் பாய், கல்யாணத்துக்கு என்னை அழைச்சிட்டு என்னை வரவேற்க கூட வரமாட்டீங்க? ஐயோ சுல்தான் ஜேகே, என்ன இப்படி பேசிட்டீங்க? உங்களை வரவேற்க நான் வரலைனாலும் உங்களுக்கு இங்கே என்னென்ன செட்டப் பண்ணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜேகே சார். அங்கே பாருங்கள், நீங்கள் தான் நிக்காக்கே நடத்தி வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பாயும் சொல்லிகிட்ருக்காரு. தென் என்னன்னா, மாப்பிள்ளை கல்யாணம் பொண்ணு உட்காந்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் சேரே கிடக்குது. அங்கே உட்காந்து நம்ம ஜேகே தான் 2 பேத்துக்கும் நிக்காக்கே நடத்தி வைக்க போகிறான். அந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு பாய். அப்படியே ஜேகேவும் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவனும் போயிட்டு அங்கனுக்குள்ளே உட்காந்துக்கிறான். பாய்னா விழுந்து ஜேகேவை தான் முக்கால்வாசி கவனிக்கிறாரு. அங்கே நிறைய பேர் வந்திருக்குறாங்க, அவங்களெல்லாம் கவனிக்க மாட்டுறாரு. ஜேகேவை தான் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜேகேவும் அப்படியே பாயை பார்த்து, பாய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொருள் வந்துடும், பொருள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கை மாற்றி விட்டுக்கோங்க, புரியுதா? அது வந்து ஜேகே சார், பாஸ், சுல்தான். என்ன பாய் இழுத்துட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, பொருள் வந்து இந்தியாவுக்கு போகணும். ஆனால் இந்தியாவுக்கு போகணுமா? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என் பொருளை என்கிட்டேருந்து நான் கை மாற்றி விட்டுருவேன். நீங்கள் எங்கே கை மாற்றி விடணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐயோ சுல்தான் ஜேகே, இப்போலாம் போலீஸோட கெடுபிடி ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னால் பொருளை கை மாற்றியே விட முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸு, சுல்தான் சார் அப்படின்னு, நீங்கள் தாண்டா வந்து நிற்கிறீங்க. இப்போ ஜெயிக்குமா அப்படியே உங்களை பார்த்துட்டு, டா பொருள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் பாயை பார்த்து. ஐயோ சுல்தான் ஜேகே, பொண்ணு தான் வந்து நிற்கிது, பொருளுங்க. ஏய் பாய், இந்த பொண்ணு தான் பொருள். ஏய் பொருளங்கடி, பொருளுங்க. சுல்தான் ஜேகே சார், பொருள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் நெக்குக்கு கீழே ஹேண்டை காமிச்சிட்ருக்கீங்க. எதுக்குடி அங்கே வச்சுருக்கா? நீங்கள் தானே பொருளை பத்திரமா கொண்டு வர சொன்னீங்கன்னு அப்பா சொன்னாங்க, அதனால தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஒடியோய், ஆள் இருக்கும்போது எங்கடி வச்சு என்னடி பேசிகிட்டு இருக்கா? போய் ரூமுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வர முடியாதே. ஏன்? பின் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு? கீழே விழுந்துருச்சுன்னா? அச்சோ, இவ்வளோ வச்சுட்டு ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது. ஏய், நீ உண்மையிலேயே சைல்ட்லெஸ் பிஹேவியர் கேர்ளா இல்லை அப்படி நொட்டிக்கிறியா? எனக்கே ஒன்றும் புரியலடி. பாரு, ஒரு 1/4 மணி நேரம் டைம் கொடுக்குறேன்.
ரூம்குள்ளே போயிட்டு சாரியெல்லாம் கழட்டிட்டு ப்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு வாடி. எடுத்துகிட்டு வர முடியாது சார். ஏண்டி? பின்ன வைக்கும் போது பாக்கெட்டு கிழிஞ்சிருச்சுன்னா? உனக்கு தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐடியாலாம் வரும். எங்கிட்ட இருந்து வருதுன்னு தெரில. அது கிளியாமல் பைய எடுத்துட்டு வா போ. பையன் எப்படி எடுப்பேன்? என் ஹேண்டை வச்சு நானே. எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீங்களும் வாங்க, வந்து எடுத்துக்கோங்க. ஏய், கண்ணத்தை கட்டி ஒரு அறை விட்டுருவேன். எனக்கு ஊரே வேலை பார்த்துட்ருக்கு, உனக்கு நான் வேலை பார்க்கணுமா? அப்புறம் நான் என்ன பண்ணுறது சுல்தான் சார்? நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் தான் சேஃப்டியாக கொண்டு வர சொன்னீங்கன்னு அப்பா சொன்னாங்க. அதனால தான் நானும் இப்படி கொண்டு வந்தேன். வெளியில் வேறு போலீஸ் அதிகமாக நிற்கிது. எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா, என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு. நீங்கள் முன்னாடி கம்முன்னு இங்கே வந்து உட்காந்துக்கிறீங்க. நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா நானும் உள்ளே போகணும். ஏய், கொணட்டாத. நான் மேத்து கொணட்டுற. எத்தனை தடவை பொருளை கை மாற்றி விட்டுருக்க. எனக்காவது போலீஸ்கிட்ட மாட்டிருக்கியா? மாட்டாத லெவலுக்கும் நான் அவ்வளோ எச்சரிக்கையாக கொண்டு போவேன். நீங்கள் எப்போ பாரு என்னையவே வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், வாய மூடு. உன்னை நம்பி பாய்கிட்ட வேற நீ இந்தியா போவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது, இந்தியா போகணுமா? ஆமாடி, இந்தியா போகணும். இந்த பொருள் இந்தியாவுக்கு தான் போகுது. நீ தான் போய் கை மாற்றி விட போகிற. அச்சோ, இங்கே இருந்தே 2ஆக போச்சு. இதெல்லாம் நான் இந்தியாவுக்கு வேற போகணுமா? என்னாலலாம் முடியாது. போங்க சார். ஏய், எதுக்கு இவ்வளோ கொண்டாட்டிட்டு இருக்கா? பாரு, உங்கள் அப்பா என்கிட்ட வேலை பார்த்துட்ருக்காரு. உனக்கு புரியுதுல? இங்கே பாரு, நீ மட்டும் இந்த வேலையெல்லாம் பார்க்கலன்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பா என்னை போட்டு தள்ளிடுவேண்டி. அச்சோ சுல்தான் ஜேகே சார், எங்கள் அப்பா வச்சு என்னைய பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க. பாவம் எங்கள் அப்பா உங்ககிட்ட வந்து சிக்கிக்கிட்டாரு. எங்கள் அப்பாக்காண்டே நானும் உங்கள்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டேன். எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தலையில் அடிச்சுட்டு பேசிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே உங்களை டாப்ட்டு பட்டம் பார்க்குறான். பார்த்துட்டு பாயை பார்த்து திரும்பி, அண்ணா பாய், அண்ணா அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்காளேன்னு. என்கிட்ட வைத்த அடிமைகள் எல்லாம் ரொம்பவே திறமைசாலிகள். ஆனால் வாய் தான் காது வரையில் நீளுகிறது. இவளுக்கு இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் கம்முன்னு இருப்பா. ஏய் வாடி வா அப்படின்னு உங்களை கூப்பிட்டுட்ருக்கான். சுல்தான் ஜேகே, எங்கே கூப்பிட்றீங்க? நீ தானடி பொருளை எடுக்கணும்டா, வா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். எடுங்க. கலட்டு. என்னத்தை கழட்டணும்? சாரியை கழட்டுடி. சாரியை ரிமூவ் பண்ணு. அது நீங்கள் தானே பண்ணணும். ஏன் உனக்கு கை இல்லையா? நீ பண்ண மாட்டியா? நான் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் பண்ணணும். உங்கள் பொருள் தானே, நீங்கள் தான் எடுக்கணும். ஆனால் நீ வீம்புக்குனே தாண்டி இப்படி பண்ணுற. ஏய், என்ன சாரிடி இது? என்ன அப்படியே பெல்லி போட்டம்மா என்கிட்ட வந்து காமிச்சிட்ருக்கா? வீம்புக்குனே தானே, அப்படியே நீ ஹைப் பார்க்கணும். அதுக்கு தானே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க. ஏய், நான் சுல்தான்டி. எவ்வளோக்கும் அடங்க மாட்டேன், எவ்வளோக்கும் மடங்க மாட்டேன். ஆமாம், மடங்க மாட்டேங்க. பொருளை எடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ ஜெகியும் அப்படியே உங்கள் சாரியை ரிமூவ் பண்ணுறான். 10 பைய. என்ன உங்களோட பண்ணிக்கிட்டா இருக்கேன், வலிக்குது, பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. மூடிட்டுரு, சாரியை தானே ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே இருக்கிற சாரியை ரிமூவ் பண்ணிட்டான். அப்படியே என்னது இது? என்னது இது? பெல்லி தெரியுது. பெல்லியில் என்ன? அது என்னடி எஸ்கே? அது வந்து சுல்தான் சார், எஸ்கேக்கு ஃபுல் மீனிங் சவுத்து கொரியா. ஆமாம், எனக்கு சவுத்து கொரியா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எஸ்கே. ஏய், யாருக்கிட்ட நீ காது மயிறு குத்திட்டுருக்க? நான் ஆல்ரெடி காது குத்தி கொடுக்கன்னு போட்டேன். அந்த எஸ்கேக்கு ஃபுல் மீனிங் சுல்தான் ஜேகே தானே? சுல்தான் ஜேகேக்கு ஜேகே வரும் சார், எஸ்கே வராது சார். ஏய், அதுக்கு இப்படி குவாலிட்டிகிட்ட செடியூஸ் பண்ணுறியானியா? அவங்ககிட்ட வந்து மேட்ரு பண்ணும், அதுக்காண்டி தானே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. சார், இதெல்லாம் பேசாதீங்க சார். ஃபர்ஸ்ட்டு பொருளை எடுங்க சார். எனக்கு குத்துது. என்னதுடி குத்துது? கவர் குத்துது. பட் நீ இது கவர் குத்துதுன்னு சொல்கிற மாதிரி இல்லையே, வேற என்னமோ உனக்கு குத்தணும், அதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சார், அப்படிலாம் இல்லை சார், அதை பொருளை எடுங்க சார் அப்படின்னு நீங்கள் ஒரு சினுங்குறீங்க. இப்போ அப்படியே ஜேகே உங்களோட ப்ளவுஸில் ஹேண்டை வைக்கிறான். சார், பார்த்து சார், குத்துது சார். ஏய், நான் ஆட்ராப் பண்ணிட்டுருக்கேன்,
குத்துதுன்னு இருக்க பாய் மூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உங்களுடைய ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணிட்டான். பார்த்தா இப்போ பொருள் இல்லை. ஏய் எங்கடி பொருள் எங்கடி? அச்சோ எங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? ஏய் நான் நாடகம் மாரி போட்டுட்ருக்கியா? எங்கடி வச்சு தொலைஞ்ச? இங்கே பாரு அப்பனை போட்டுருவேன். அச்சோ ஜேகே சார் சும்மா அப்பாவை போட்டுருவேன்ட்டு இருக்கீங்க. இருங்க யோசிக்கிறேன். நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆனேன்னா அப்போது ட்ரெஸ்ஸு வியர் பண்ணிட்டுருந்தேன்னா எங்கள் அப்பா வந்து டோரை நாக் பண்ணாங்க. நான் போயிட்டு ஓப்பன் பண்ணேன்னா என்னங்க அப்பான்னு கேட்டேன். இந்த மாதிரி பொருளை ஜேகே மகாலுக்கு கொண்டு வர சொன்னாருன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டேருந்து பொருளை வாங்கி டேபிளில் வச்சேன். அப்புறம் ப்ளவுஸ் எடுத்து கவர் பண்ணேன். சரி ப்ளவுஸ்குள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்சேன். ஆமாம் நான் ப்ளவுஸ்குள்ளே வைக்கல சார். அப்புறம் எங்கடி வச்சுருக்க? அதுதான் எனக்கு ஞாபகம் வரல. ஏய் நான் விளாண்டுக்கிட்டு இருக்கியா என்கிட்ட கட்டு பேத்திக்கிட்டு இருக்க? வீம்பு மயிருக்கே தான் நான் இப்போ எல்லாத்தையும் நான் உன்னை பார்க்கணும், அதுக்கு தானே இப்படிலாம் பண்ணிட்டுருக்க. பார்த்துட்டேன்ல இப்போ எங்கள் பொருளுங்க நீ என்கிட்ட காமிக்கணும்னு நினச்சா காமிச்சிட்ட, நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சேன் நானும் பார்த்துட்டேன். பொருள் எங்கடி வச்சுருக்க? பொருள் எங்கே வச்சுருக்க? அச்சோ கத்தாதீங்க, இருங்க நான் யோசிக்கிறேன். பொருள் எங்கே போச்சு? ஜேகே சார், சுல்தான் சார், பாஸ். ஏய் பாய் என்னடா? பாஸ் டக்குன்னு பொருளை கைமாற்றி விடணும். பொருளை எடுத்துட்டிங்களா இல்லையா? இந்தியாவுக்கு அனுப்பிடலாமா? ஏய் அனுப்பிடலாம், இந்த இவ தான் கொண்டு போய் கொடுக்க போறா, நீ கொம்முன்னு இரு. ஏய் பொருள் எங்கடி? அத்தா 1 கோடி ரூபா சரக்குடி, நான் விளாண்டுட்டு இருக்கியா? அச்சோ இருங்க சுல்தான் சார், எனக்கே தெரியல எங்கே வச்சேன்னு, நானே மறந்துட்டேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என்னோட பாடி ஃபுல்லாக செக்கப் பண்ணுங்க. ஏய் என்ன போலீஸா? என்ன திருடியா பாடி ஃபுல்லாக செக்கப் பண்ணுறக்கு? அச்சோ எனக்கே மறந்துருச்சுன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் செக்கப் பண்ணுங்க. அப்படியே ஜேகே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். அடியே நீ இப்படி வந்து கொண்டுட்டிக்கிட்டு பேசும்போதே எனக்கு தெரியும்டி நீ வேற ஏதோ மேட்ருக்காண்டி தான் வந்திருக்கன்னு. இப்போ பொருளை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன், என் பாடி ஃபுல்லாக செக்கப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்க. என்னோட ஹேண்டு உன் பாடி மேலே படணும், அதுக்காண்டி தாண்டி இவ்வளோ சீன் மாதிரி போட்டுட்ருக்க. ஏங்கொத்தா இப்போ பொருள் எடுக்கிறியா இல்லை என்னடி சொல்கிற? நான் எங்கே வச்சேன்னு எனக்கே மறந்து போயிடுச்சு. நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா போங்க. இந்தியாவுக்கு பொருளும் போகாது ஒன்றும் போகாது, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் வீட்டுக்கு போனேன்னா முகரி பெற்றுருவேன். நான் என்ன பண்ணுறது? உங்களுடைய பொருள் நீங்கள் தானே தேடி எடுக்கணும். நீங்கள் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? நானும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் நான் சுல்தான்டி, ஆனால் எல்லோரும் எனக்கு பயப்படுறாங்க, நீ மட்டும் எனக்கு அடங்கவே மாட்டேற எப்பயுமே. நான் எதுக்கு உங்களுக்கு அடங்கணும்? அப்படிலாம் அடங்க முடியாது, நானும் மனசு தானே. எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? அப்படிலாம் பயப்பட முடியாது. உங்களுடைய பொருள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுத்து என்கிட்ட கொடுங்க, நான் போயிட்டு இந்தியாவில் கொடுத்துட்டு வரேன், அவ்வளவுதான். அப்படின்ற மாதிரி நீங்கள் புல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறீங்க. இப்போ ஜேகேவும் உங்களை பார்த்துட்டு இருடி அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட ஹிப்பில் தான் ஹேண்டை வைக்கிறான். ஜேகே சார் என்ன பண்ணுறீங்க? இப்போ எப்படி பொருள் தானாக வருதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீல் டவுன் பண்ணிடுறான். சார் என்ன பண்ணுறீங்க? பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெல்லில் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களே எஸ்கே, அதில் போயிட்டு பைட் பண்ணி வைக்கிறான். சார் வலிக்குது. அப்படி தாண்டி வலிக்கும். பாரு பொருள் எங்கே இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் இங்கே பைட் மார்க்கு விழுந்துக்கிட்டே இருக்கும், புரியுதா? பொருள் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லி பாட்டமில் பைட் மார்க் வச்சுக்கிட்டே இருக்கான். சார் இருங்க சார். ஏய் கொண்டாட்டாம சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஜேகேயோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க? பொருள் எங்கே இருக்குன்னு சொல்கிறீ? இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டா? இது எனக்கு நல்லா தான் இருக்குது, நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. ஏய் என்ன நீ ரொம்ப கெஞ்சி வைக்காத, இது மாதிரி நான் எவக்கிட்டேயும் கெஞ்சினது கிடையாது. பொருள் எங்கடி வச்சுருக்க? நான் இந்தியாவுக்கு கை மாற்றி விடணும்டி. எதுக்கு கத்துறீங்க? நார்மலாக கேளுங்க. சரி நார்மலாக கேட்குறேன்,
பொருளை எங்கே வச்சிருக்க? நான் பொருளை எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் நீங்களும் என் கூட இந்தியாவுக்கு வரணும். ஏய், நான் சுல்தான்டி. சுல்தான்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் மட்டும் இந்தியாவுக்கு போயிட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்கவா? அப்படிலாம் என்னால் மாட்டிக்க முடியாது. சுல்தான் சார், நீங்களும் வரணும். நீங்கள் வந்தால் தான் நான் போவேன். ஏய், நான் வேலை வாங்கிட்டு இருக்கேன் எல்லாத்துட்டையும், நீ என்னையும் வேலை வாங்கிட்டு இருக்க? ஆஹா, அதெல்லாம் முடியாது. நான் பொருளை சேஃப்டியாக கைமாற்றுவேன். ஆனால் கூட நீங்கள் இருக்கணும். வர்றீங்களா சொல்லுங்கள், நான் இப்போயே பொருளை எடுத்து உங்கள் ஹேண்டில் கொடுக்குறேன். வர முடியாது. அப்போ பொருளை கொடுக்க முடியாது. ஐயோ, வந்து தொலைறேன். பொருளுங்க முத. 1,00,00,000 சரக்குடி எங்கடி? இருங்க, ப்ராமிஸ் பண்ணுங்க. ஏய், ப்ராமிஸ் எதுக்குடி? உங்களை மாதிரி ஆளலாம் ப்ராமிஸ் பண்ணலைன்னா நீங்கள் சொன்ன வார்த்தையை காற்றுல விட்டுருவீங்க. எனக்கு ப்ராமிஸ் வேணும். அப்போ தான் உங்களை நான் நம்புவேன். உங்கத்தா ப்ராமிஸ் டி. பிங்கி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் நெக்கில் ஹேண்டை வச்சு கேட்டுட்ருக்கீங்க. என்னடி குழந்த மாதிரி பண்ணிட்டுருக்க? நான் குழந்த தான். குழந்த மாதிரி தான் உங்கள் ஹேண்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்க விட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டாட்டுறீங்க. ஜெகே அப்படியே ஃப்ளாப் ஆகுறான். ஏய் வேணாடி, வேணாம். என்ன என்னமோ பண்ணிட்டுருக்கா, மூடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கீழே பார்த்தா கொஞ்சம் நீடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஸ்மக் பண்ணிட்டே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏய், அதுக்கு இப்படி கேவலமாக சிரிச்சிட்ருக்க? அது வந்து பாஸ், உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிறுக்காயிட்டே தா சரக்குடுடி, என்னால் முடியலை. சரி இருங்க எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஸ்கர்ட்டுக்குள்ளே தான் ஹேண்ட் விடுறீங்க. தென் உங்களோட ஹிப்புக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருக்கீங்க. இப்போ நீங்களும் அதை எடுக்க. ஏண்டி, நெக்குக்கு கீழே, அப்புறம் பெல்லி பாட்டம், இப்போ ஹிப்பாடி, அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடுவியா? உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அவ்வளோதானே? இந்த வந்துருச்சுல, இந்தாங்க பிடிங்க உங்களோட பொருள். இப்போ இந்தியாவுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்க. ஜேக்கவும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, ரெடி இங்கே நிக்காவுக்கு இருக்குது, முடிஞ்சோடனே இந்தியா கிளம்பலாம். அவளே உனக்கு இருக்குடி இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகேவோட காது கிட்டக்க போயிட்டு, என்ன சுல்தான் சார், நிக்காக்கு முடிஞ்சு அடுத்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமே, அதை பற்றி தான் சொல்லிட்டுருக்கீங்களா? ஏங்காச்சி, அது அவங்களுக்கு, உனக்கு பனிஷ்மெண்ட்டு. எப்படி? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்களே பனிஷ்மெண்ட்டு, அந்த மாதிரியா? பட் அது எனக்கு பனிஷ்மெண்ட் இல்லை சார், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரியாக கண்ணடிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜேகேவும் உங்களை ஒரு மாதிரி வியோடாக பார்த்துட்ருக்கான். ஏய் வரியா, இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சீனில் 2 பேரும் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு இந்த சைடு உட்காந்துட்ருக்கான். சுல்தான் சார். ஏய் என்னடி, நான் அங்கிட்டு வரவா? எப்பயுமே ஜன்னல் சீட்டு தானே கேட்பா, வாமிட் வருதுன்னு. அப்புறம் என்ன இப்போ அங்கிட்டு வரவான்னு கேட்டுட்ருக்கா? அது எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் வேணா அங்கிட்டு வரட்டுமா? கட்டு பேத்திக்கிட்டு இருக்க, மூட்டிட்டு ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? இங்கே பாரு, எந்த பொருளை கை மாற்றி விட போகிறோம் சரியா? பொருளை பத்திரமா உங்ககிட்டே வச்சுக்கோ. எதுவும் ஊழ வேலை பார்த்து விட்றாதடி. போலீஸ்கிட்ட மாட்டணும்னு வெயி, அவ்வளோதான், டங்கு வர கழட்டிடுவாங்க. ஏற்கனவே என்னைய தான் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க, புரியுதா? நீங்கள் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிச்சிட்டு இவ்வளோ ஊழ வேலை பார்த்துட்ருக்கீங்க. போலீஸ்கிட்ட சிக்குனா அப்புறம் டங்கு வர கழட்டாமல் வேறு என்னத்தை கழட்டுவாங்களாம்? ஏய், எனக்கு நீ ஒரு ஆளே போதும்டி என்னை மாட்டி விடுறதுக்கு, மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் தான் ஜன்னல் சீட்டு வேணான்ட்டிங்களே, அதனால் விண்டோ சீட்டுக்கு அவன் போயிட்டு உட்காந்துட்டு உங்களை இங்கிட்டு மாற்றி விட்டுறான். இப்போ நீங்களுமே எந்திரிச்சு, ஏய் எதுக்குடி எந்திரிக்கிற? பேக்கில் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன், அதை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முந்தானையை தூக்கி ஹிப்பில் சொருகிறீங்க. ஜேகே சார், எனக்கு எட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை தூக்கி எட்டி எடுத்துட்ருக்கீங்க. இப்போது உங்களோட பெல்லி அப்படியே ஜேகேயோட லிப்பு கிட்டே இருக்குது. ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க? ஸ்நாக்ஸ் எடுக்க தான் ட்ரை பண்ணுறேன். பட் நீ ஸ்நாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறமா இல்லையே, என்ன வேணும் உனக்கு? ஸ்நாக்ஸ் தான் வேணும். ஏய் கொட்டு மேரு தம்ம, என்னை ஹைப்பு தம்ம, ஒழுங்கா உட்காருடி. கொட்டு பேத்தாத, உட்காரு, நானே எடுத்து கொடுக்குறேன்.
உங்கள் ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் எடுக்க ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, ஜேகேவை நல்லா ஹைப் ஏற்ற ட்ரை பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ஃப்ளைட் ஒன் சைடு சாயுது, தென் ஒன் சைடு திரும்பும் போது ஒரு சைடாக சாயும்ல, அந்த மாதிரி அப்படியே நீங்கள் ஜேகே மேலேயே போய்ட்டு டொப்புன்னு விழுந்துடுறீங்க. விழுந்து ஜேகேவோட நெக்கில் ஃபைட் பண்ணி வச்சிடுறீங்க. ஏய், என்னடி பண்ணிட்டுருக்க? அச்சோ சுல்தான் சார், எனக்கு ஃப்ளைட்டு திரும்பும் போது பயந்து வந்துருச்சு, அதனால தான் பயத்தில் எப்படியாடி பண்ணுவ, எப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பெல்லியில் தான் அவனோட ஹேண்ட் இருக்குது. சுல்தான் சார், நான் என்ன பண்ணுறது, ஃப்ளைட்டு திரும்பிடுச்சு, எனக்கு பயந்து வந்துருச்சு. ஏய் பாட்டு, இதே எத்தனை தடவை சொல்லிட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பெல்லியில் இருக்கிற அந்த நேம்க்கு மேலே அவனோட ஃபிங்கர்ஸை வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்கான். தென் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஜேகே ஹைப்பில் இருக்கான்னு. சுல்தான் சார், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு இந்த பேர் என்னமோ பண்ணுதுடி, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நீ தான் சவுத்து கொரியான்ற, பட் இதை என்னால் நம்ப முடியலையே. நீங்கள் நம்பி தான் ஆகணும், போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நார்மலாக எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. இப்போ ஜேகே பார்க்குறான். ஏய், நான் எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன், பின்ன என்ன பண்ண? இங்கே எல்லாத்தையும் ஏற்றி விடுவேன், அப்புறம் மூடிட்டு போய் உட்காந்துக்கிருவேன். இதே வேலையாக போச்சுடி உனக்கு. வேறு இந்தியாவுக்கு போயிட்டு பொருளை கொடுத்துட்டு அங்கே நம்ம மும்பைக்கு போயிட்டு பார்த்துக்கிறேன். என்னத்தை பார்க்க போகிறீங்க? இப்போ என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேனோ அதைத்தான் அப்படின்ற மாதிரி அவனும் அவனோட கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிட்டு உட்காடுறான். பட் அவனை நீங்கள் உட்காரவே விட மாட்டீங்க. தென் அவனை ஹைப்பாக்கி விட்டுட்டே இருக்கீங்க. இப்போது உங்களுக்கு ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஏசியெல்லாம் ஓடுது, வேர்க்கெல்லாம் இல்லை, கையில் ஒரு ஃபேன் இருக்கும்லடா, அதை போட்டு விட்டுட்டு உங்கள் ஹேரெல்லாம் பறக்க விட்டுட்டு ஸோ உங்கள் சேரியெல்லாம் பறக்க விட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அதில் உங்கள் ஹிப்பு தெரியுது, அதாவது உங்கள் ஸ்டொமக் தெரியுது. தென் நான் இப்போ தமிழில் உங்களை காமிச்சிருக்கேல, இந்த மாதிரி தான் சேரையை பறக்க விட்டுட்ருக்கீங்க. ஜேகே பார்க்குறான். ஏய், என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு வேர்க்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டாட்டிக்கிட்டே கேட்குறீங்க. ஜேகே இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பெல்லி பாட்டமில் தான் அவனோட ஐஸ் இருக்குது. தென் அவன் கூலிங் கிளாஸ் மாட்டியிருக்கான், ஆனால் அவனோட ஐஸ் ஃபுல்லாக உங்கள் பெல்லி பாட்டமில் தான். உங்களுக்கு தெரியுது அவன் உங்கள் பெல்லியே தான் பார்க்குறான்னு, இருந்தாலும் நீங்களும் அதை கண்டுக்கலை. வீம்புக்குனே தான் நீங்கள் இதையும் பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகே சார், என்னடி? எனக்கு என்னமோ கடிக்குது. என்ன கடிக்குது? தெரியலையே, எறும்பு கடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ளைட்டுக்குள்ளே எறும்பு வருது. சார், ஏதாச்சும் பண்ணுங்க. என்னடி பண்ண சொல்கிற? பண்ணுறதுக்கு ஒன்றுமே இடமும் கரெக்டாக இல்லையே. ஐயோ, எனக்கு வேற ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. ஓயன், என்ன ஆகுது? ஆமாம், ஒன்றுமே தெரியாத இன்னசென்ட் பாப்பா தான் நீ. ஏண்டி, என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடுறதுக்குள்ளே இப்போ இந்தியா வந்துருச்சு. ஸோ நீங்கள் அண்ட் ஜேகே 2 பேரும் இப்போது ஏர்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்கீங்க, ஃப்ளைட்டை விட்டு இறங்கி. இப்போது ஜேகே தான் யாருக்கோ கால் பண்ணுறான். யோ, எங்கே தாண்டா இருக்கீங்க? நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம், சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணேன். இப்போ அங்கிட்டிருந்து ஒரு பர்சனும், சார் இந்த மாதிரி டிராஃபிக்கில் மாற்றிக்கிட்டோம், நீங்கள் பொருளை இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க, இங்கே போலீஸ் செக்கப் வேறு அதிகமாக இருக்குது, நாங்கள் மாட்டினோம், இங்கே டங்கு வேறு அவுத்துருவாங்க. டேய் முத்த, நானே சுல்தான் மயிறு இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன், என்னென்ன ஏர்போர்ட்டில் வந்து வாங்க மாட்ற? சார், ஏர்போர்ட்டில் போலீஸ் செக் பண்ணுவாங்களே, எப்படி? ஏய், அதெல்லாம் எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்துட்டேன், புரியுதா? பாரு, ஒழுங்காக வந்து வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். அங்கிட்ட அவங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க, இன்னொரு சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கப்பு, அதனால் அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்களும் திரு ஜேகேவை பார்த்து முழிக்கிறீங்க. என்ன சார், இப்போ இந்த பொருளை கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வரணும், அதை நான் சொல்ல போகிறீங்க? அதே தாண்டி சக்கரை கட்டி, நான் சொல்ல வரதை சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிறேன். இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. இல்லைன்னா என்னையா இருக்க, என்கிட்ட எள்ளுனா என்னையா இருக்க, என்னைய சக்கையாக புழிஞ்சு எடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, உரலில் போட்டு ஆட்ட போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஜேகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கள், நான் ஒரு வேளை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா என்னை அப்படியே விட்டுட்டு நீங்கள் எஸ்கேப் ஆயிடாதீங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணி என்னையை காப்பாற்றிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் அழுக மாட்டீங்க. ஸோ சாட்டிஸ்ஃபிகவர் கேர்ளு, உங்கள் கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் ஊற்றுது. இதை பார்க்க ஜேகேக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏய், என்னடி இப்படி பண்ணிட்டுருக்கா? அப்புறம் நம்ம ஊருனா மும்பை, ஓகே, அங்கே இந்த மாதிரி வேலை நிறையா பார்த்துருக்கேன்,
இந்தியா இந்தியன் போலீஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. பிடிச்சாங்கன்னா டங்கு வர கழட்டிடுவாங்க. அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? நான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்க நீங்கள். அதனால உங்களை தனியாக விடுறதுக்கு ஜேகேக்கும் பயமாக இருக்குது. ஏய், பொருள் அங்கே வச்சிருக்கா, எங்கடி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். நீங்களும் கீழே ஹேண்டை காமிச்சிட்ருக்கீங்க. சரி, பத்திரமா அங்கேயே வச்சிரு, புரியுதா? நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி ஜேகே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகேவை வியாடாக பார்க்குறீங்க. ஏய், இங்க பாருடி, நீயும் நானும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டுருக்கோம். உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் உன்னோட லவ்வுக்கும் என்னோட லவ்வுக்கும் எதிர்ப்பு. அதனால் நீயும் நானும் மும்பையை விட்டு ஓடி வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆகுறோம். ஸோ அதான் சீனு, புரியுதா? என்ன சீனு? எனக்கு ஒன்றும் புரியலை. ஒத்தா, நீயும் நானும் லவ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீயும் நானும் ஓடி வந்துட்டோம், புரியுதா? இதான் சீனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் சொல்கிறான். நீங்களும் தலையாட்டுறீங்க. இங்கே பாரு, ஒருவேளை இந்தியன் போலீஸ் யாராவது நம்ம 2 பேத்தையும் பிடிச்சாங்கன்னா நீ இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்களும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. இப்போ அப்படியே நீங்களும் ஜேகேவும் ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி தென் அதில் தான் போயிட்டுருக்கீங்க. தென் வழியில் நிறையாவே போலீஸ் செக்அப் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா பொருள் கைமாறுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால தான் அவங்க செக்அப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஜேகேவை தான் போலீஸே தேடிட்டுருக்கு. அவன் ஒரு இன்னசென்ட் பாயமாய் வந்துட்டுருக்கா. இப்போ அந்த கால் டாக்ஸியை போலீஸ் நிப்பாட்டுறாங்க. அப்படியே ஜேகே உங்களை பார்த்து கண்ணை காமிக்கிறான். இதே மாதிரி தான் சொல்லணுன்ற மாதிரி நீங்களும் தலையாட்டுறீங்க. இப்போ அப்படியே போலீஸ் உங்கள் 2 பேர்த்தையும் இறக்கி விட்டு, எங்கேருந்து வரீங்க? அது அது வந்து சார், மும்பை. நான் உங்ககிட்ட பேசலாமா? இந்த ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யோ, எங்கேருந்து அவரை? அதான் சொல்கிறால சார், மும்பையிலேருந்து வரோம்னு. எதுக்கு அங்கேருந்து இங்கே வரீங்க? ஏன்னா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் வேறு வழி தெரியாமல் நாங்கள் 2 பேரும் ஓடி வந்துட்டோம், இங்கே வச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு. பட் இதெல்லாம் எங்களால் நம்ப முடியலையே. உங்கள் 2 பேரும் மூஞ்சியை பார்த்தாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜேகேவை செக் பண்ணுறாங்க. ஜேகேவோட பாடி ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. தென் எதுவுமே இல்லை. ஏய் கான்ஸ்டபிள், போய் கால் டாக்ஸியை செக் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் சொல்ல, சார் இந்த காருக்குள்ளே எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் செக் பண்ணி சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே இன்ஸ்பெக்டர் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்படியே லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு உங்களை செக்கப் பண்ண சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான் பயந்து வந்துருச்சு. ஜேகே பார்க்குறான். பயப்படாதடி, நீ பயந்தாலே நீ கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கண்ணை காமிச்சிட்டே இருக்கான். நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு உங்கள் கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு ஓவராக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. ஏம்மா, இப்போ என்ன பண்ணணும்னு உனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு நீங்கள் வேறு ஏதோ ஊரில் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் சொல்ல ஜேகே அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். அடியே, என்னடி பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பார்த்து பைய பேசிகிட்டே பல்ல கடிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு அவ்வளோதான் வெறுத்து விறுவிறுத்து பேச்சு. ஐயோ சார், அவள் ஆல்ரெடி அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பயந்துட்டே என் கூட ஓடி வந்திருக்கா. அவளை நீங்கள் திருப்பி ஊருக்கே அனுப்பி விட்டுருவீங்க உங்களுக்கு. எங்களோட காதலை சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் போலீஸ்கிட்ட வந்தா எங்களோட காதலை பிரித்து வச்சு ஊருக்கு அனுப்பி விட்டுருவீங்க உங்களுக்கு. ஏன் சார் இப்படிலாம் பண்ணிருக்கீங்க? எங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்தா பொருளை திருடிட்டு வர்ற மாதிரியா இருக்குது. நாங்களே எங்களோட காதல் ஜெயிக்கணும்னு இந்தியாவுக்கு வந்தால் நீங்கள் எங்களோட காதலை தோக்க வச்சுருவீங்க பொழுக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே பிட்டாக போட்டுட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி வாயை பொழந்துட்டே ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. என்னடா பேசுகிறேன்ற மாதிரி. அப்படியே இன்ஸ்பெக்டரே ஒரு நிமிஷம் மெல்ட் ஆகிட்டாரு. தம்பி, இந்தியாவில் எப்பயுமே காதலுக்கு மரியாதைப்பா அப்படின்றாரு. ஜேகேவும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே, எனக்கு தெரியும்டா நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு, அதனால தான் இதில் ஒரு பிட்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்க. சரிம்மா, சரி, எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. சரி விடுங்க, நாங்களே உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்னால் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஐயோ சார், உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அச்சோ இரு தம்பி, எங்களுக்கு என்ன சிரமம் வந்துட போகுது? உங்கள் 2 பேரோட வீட்டில் இருந்து யார் வந்து கேட்டாலும் இந்த போலீஸ் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கேயே வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க உங்களோட மேரேஜை. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா நடந்துட்டுருக்குன்னு. இப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி உங்ககிட்ட கண்ணை காமிச்சிட்ருக்கான். அமைதியாக இருடி, ட்ராமா தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்ருக்கான். போலீஸ்னும் ஒரு அடிக்கு மேலேயே போயிட்டு ஒரு மஞ்சக்கிழங்குல மஞ்சள் கயிறை கட்டி ஸோ தாலியாக எடுத்து ஜேகேயோட ஹேண்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஜேகே திருன்னு முழிச்சிட்டே அதில் ஹேண்டில் வாங்கிட்டுருக்கான்.
கட்டுங்க தம்பி கட்டுங்க, இந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல வேறு வழியே இல்லாத ஜேகே அப்படியே உங்கள் கழுத்தில் தாலியை கட்டுறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே சார் என்னடி மயிறு அதான் எதிர்பார்த்தேன் மூடிக்கிட்டு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலேயே உங்கள் கழுத்தில் முடிச்சு போட்டு விட்டுருக்கான். போலீஸ் மேலே தான் செம காண்டாகுது ஜேகேக்கு. என்னடா பண்ணிட்டுருக்கீங்கன்ற மாதிரி. சரி ஓகே தம்பி, நீங்கள் மும்பையில் இருந்து இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இந்தியாவை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது. நாங்களே ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸில் உங்களை தங்க வைக்கிறோம். நீங்கள் இங்கே ஏதாவது வேலை பார்த்து உங்கள் பொண்டாட்டியை வச்சு பொழைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்னும் பெரிய இடியை தான் தூக்கி ஜேகே மேலே போட்டுட்ருக்காங்க. அடே நாங்கள் இங்கே பொருள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தாண்டா வந்தோம், அதை கொடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஜேகேனும் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறான். இப்போ உங்களை பார்த்து தான் சொல்லிட்டுருக்கான், ஏதாவது சொல்லி சவாலிடின்ற மாதிரி. நீங்கண்ணா நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி பையன் ஜேகே கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அச்சோ தெரியாதனமாக நானும் இவன் கூட வந்துட்டேன், இவளை மட்டும் அனுப்பிவிடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்ருக்கான். இப்போ போலீஸு அந்த இன்ஸ்பெக்டரும் சரி தம்பி இந்த அட்ரஸ்க்கு போ, அங்கே தான் போலீஸ் குவார்ட்டர்ஸ். நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுறேன், உனக்கு ஒரு இடம் பார்த்து கொடுக்குற மாதிரி சொல்லிடுறேன் சரியா அப்படின்ற மாதிரி. நம்ம போலீஸும் பெரிய மாங்காவாக இருக்கார். இப்படி ஜேகே கிட்ட அட்ரஸை கொடுத்து அனுப்பிவிட, எப்பா சாமி இப்போதைக்கு எங்களை அனுப்பிடுறா சாமின்ற மாதிரி ஜேகேவும் தலையை ஆட்டிட்டு அந்த அட்ரஸை வாங்கிக்கிறான். அப்படியே நீங்கள் 2 பேரும் இப்போ காருக்கு போகிறீங்க. தென் அந்த கால் டாக்ஸிக்குள்ளே ஏற போகிறீங்க. இப்போ நீங்களும் போலீஸை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக கண்ணடிச்சு சிரிக்கிறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக சிரிச்சிட்ருக்காரு. இப்போ நீங்களும் அப்படியே காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே ஸ்மைல் பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகேக்கு செம்ம இரிட்டேட்டிங்கில் உட்காந்துட்ருக்கோம். ஒய்யோன் உங்கள் வச்சு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. நான் தான் 2 பேரும் ஓடி வந்துட்டோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டுருக்கேன். நீயாவது வேறு ஏதாவது ஐடியா கொடுத்துருக்கலாம்லாண்டி. நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தானே இந்த ஐடியா கொடுத்தீங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன், நீங்கள் தான் இந்த ஐடியா கொடுத்தீங்க. நான் என்ன பண்ணுறது. நான் இந்த ஐடியா கொடுத்தேன்னா இந்த ஐடியா ஃப்ளாப் ஆயிரும், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க. இது வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. எனக்கு தான் இந்தியாவை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல, நான் என்ன பண்ணுறது. கொண்டாட்டாதடி இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ என்னடி பண்ணுறது. நான் என்ன பண்ணுறது சுல்தான் சார், இப்படியே கொண்டுட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு திரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காரை ட்ரை பண்ணிட்டே போயிட்டுருக்கா. இப்போ ஒரு இடத்துல போயிட்டு கால் டாக்ஸி டிரைவர் காரை நிப்பாட்டுறாரு. இப்போ ஜேக்கவும் அந்த பர்சனுக்கு கால் பண்ணி தொலைஞ்சு போக எங்கே தாண்டா இருக்கா மயிறு, ஏர்போர்ட்லேயே வந்து பொருளை நீ வந்து வாங்கியிருந்தேன்னு அந்த லெவலுக்கு எனக்கு பிரச்சனையும் வந்திருக்காது. ஒழுங்கு அப்போ இந்த இடத்துக்கு வந்து பொருளை வாங்குறியோ என்னென்ன பண்ணிட்டோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கவும் கத்திக்கிட்டு இருக்கான். சார் சுல்தான் சார் கோப்படாதீங்க இந்த அடுத்து நிற்கிற காரில் தான் இருக்கேன், இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பர்சனும் இறங்கி வேமா ஜேகே கிட்ட ஓடி வர. இப்போ ஜேகேவும் உங்களை பார்த்து பொருள் எடுடி, பொருள் உள்ளே இருக்கு. ஸோ கடவுளே டிரைவர் காரை விட்டு வெளில இறங்குடா அப்படின்ற மாதிரி ஜேகேவும் இப்போ கால் டாக்ஸி டிரைவரும் காரை விட்டு வெளில இறங்கிடுறாரு. எடுடி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஆமாம் நான் எதையுமே பார்த்துட்டேன்ல, எல்லாத்தையும் எடுத்து தோலை அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிகிட்ருக்கா. இப்படியே நீங்களும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அந்த பொருளை எடுக்கிறீங்க. ஜெகே உங்களை அப்படியே பார்க்குறான் ஃபுல்லாக. ஸோ இப்போ தான் அட்ரஸ் படியில் உங்களை ஃபுல்லாக பார்க்குறான். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு 2 பேத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவளே இன்றைக்கி நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே ஸ்மைல் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அந்த பொருளை எடுத்துகிட்டு கீழே இறங்குற ஜேகே அந்த பர்சன்கிட்ட போயிட்டு கொடுக்க போக இப்போ போலீஸ் அப்படியே ஜேகேவை சுற்றி வளைச்சிருது. தென் அப்படியே ஜேகேவோட அந்த ஹெட்டுக்கு மேலே அவங்களோட கன்னை பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்தியன் போலீஸ் என்ன மாங்காய் நினச்சிட்ருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருந்த போலீஸ் தான் வந்து நிற்கிறாரு. இப்போ நீங்களும் அப்படியே கால் டாக்ஸியை விட்டு கீழே இறங்குறீங்க. அச்சோ ஜேகே சார் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே ஸ்மெல் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை ஒரு மாதிரி வியாட பார்த்துட்ருக்கான். ஒயான் என்ன ஜேகே சார் இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் ஓ வேலை தானாடி, ஓ வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறான். இப்போ நீங்களும் ஆமாம் ஏன் வேலை தான், பின்ன அங்கே இருக்காரே கண்ணப்பன் என்னோட அப்பான்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய அப்பான்னு நினச்சிங்களா. அவர்லாம் என்னுடைய அப்பா கிடையாது, இதோ நிற்கிறாரே இவர் தான் என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் பண்ணி வச்சார்ல இன்ஸ்பெக்டர், அவரை பார்த்து ஹேண்டை காமிச்சிட்ருக்கீங்க. ஜேகேக்குன்னா செம்ம சாக்கு. ஏய் என்னடி சொல்லிட்டுருக்க. ஆமாம் எங்கள் அப்பாவோட ப்ராஜெக்டில் நான் கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதில் ட்விஸ்ட் என்னன்னா நான் உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன் ஜேகே செல்லம். கொட்டு ஏய் என்னடி நடந்துட்டுருக்குங்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பையன் கேட்டுட்ருக்கான். இப்போ எங்கே போச்சு என்னோட கோவமெல்லாம்.
பையன் வந்து கேட்டுட்ருக்கா. என்ன தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவை மண்டையை காய வச்சுச்சு. எங்கள் அப்பா ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருந்தாரு. ஏன்னா எங்கள் அப்பா இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு நான் போயிட்டு கேட்டேன். இந்த மாதிரி சுல்தான்னு ஒருத்தன், ஜேகேன்னு ஒருத்தன் மும்பையே ஆட்டி படைச்சிட்ருக்கான். பொருளை எப்படி தான் கைமாத்துறான்னு தெரில. எப்படியாவது கைமாற்றி விட்டுறான். அவனை பிடிக்கவும் முடியலை அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா ரொம்பவே மண்டை காஞ்சி போய் உட்காந்துட்டு இருந்தார். எங்கள் அப்பா இவ்வளோ அப்செட்டாக இருந்து நான் எப்பயுமே பார்த்ததில்ல. அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி கேட்டார். அப்போ தான் நானே மும்பைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். அங்கே வச்சு தான் அந்த கண்ணப்பனை மீட் பண்ணேன். தென் உன்னோட சரக்கை அவர் கைமாற்றி விட்டுட்டு இருந்தார். அப்போ எனக்கு தெரியும் அவர் சரக்கு தான் கைமாற்றி விட்டுறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது, நீங்கள் என்னை தத்தெடுத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். பாவம் அந்த பெரிய மனுஷன், நல்ல மனுஷன், அவரும் என்னை தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தத்தெடுத்துக்கிட்டு உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அப்புறம் தான் அவர் பெற்ற பொண்ணு மாதிரி என்னையும் உங்ககிட்ட இன்ட்ரு கொடுத்தாரு. நானுமே அவங்க கூடயே இருந்து என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் இன்ஃபர்மேஷன் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தேன். உன்னை இந்தியாவுக்கு வர வச்சது உன்னோட பிளான் கிடையாது, அது எங்களோட பிளான். உன்னை இந்தியாவுக்கு வர வச்சு பிடிக்கணுன்றதுக்காண்டி தான் இப்போ இந்தியாவுக்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் இந்தியாவுக்கு எங்கெங்கேயோ சரக்கு கைமாற்றி விட்டுருக்கேன், இந்தியாவுக்கு கைமாற்ற முடியாதா என்னால்? இந்தியாவில் தானே உன்னை வச்சு பிடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் கவர் பண்ணி உன்னை இந்தியாவுக்கு வர வைக்க நான் அவ்வளோ பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறீங்க. ஜேகிக்குன்னா செம்ம காண்டு. அப்படியே உங்கள் சீஸில் ஸ்லாப் பண்ணுறான். ஏய், காதலுக்கு அர்த்தம் தெரியுமாடி? காதலுக்கு அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் உன் மேலே ஃபால் ஆனேடி மயிறு, ஃபால் ஆனேன். ஆனால் இதெல்லாம் ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாதுடி, தெரியாது. ஆனால் பொண்ணுங்களாம் ஒரே மாதிரி தாண்டி இருக்கீங்க. எப்போ பாரு பசங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க. உன்னை நம்பினேலடி, இவ்வளோ தூரம் நம்பினேல, என்னைய வந்து கோர்த்து விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் ஜேகே கிட்டக்க போயிட்டு, நானும் உங்களை நம்புகிறேன் ஜேகே, நானும் உங்களை நம்புகிறேன். ஏன்னா நானும் தான் உங்களை உண்மையாக காதலிக்கிறேன். இந்த மாதிரி பொருளை தயாரிக்கிறது, பொருளை விற்கிறது, இதெல்லாம் பண்ண வேணாம் ஜேகே. எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தெரிந்து என் கூட வாழுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் உங்களை உண்மையாக காதலிச்சிட்ருக்கேன். நீங்கள் தயார் பண்ணிகிட்ருக்க பொருளால் இந்தியாவில் நிறைய பேரோட குடும்பங்கள் பாதிக்கப்படுது, நிறைய பேரோட குடும்பங்கள் அழியுது. ப்ளீஸ் ஜேகே, இந்த வேலையை பார்க்காதீங்க. உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், இந்த வேலையை பார்க்காம நல்லவராக தெரிந்து என் கூட சேர்ந்து வாழுங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்ட அழுதுட்ருக்கீங்க. ஜேகே உங்களை ஒரு மாதிரி முறைச்சிட்டா, வயசெல்லாம் டியர்ஸு. தென் என்னென்னா நீங்கள் ஏமாத்துனதை அவனால் தாங்கிக்கவே முடியலை. ஏண்டி அதுக்குன்னு உடம்புலாம் காமிச்சாடி என்னை ஏமாத்துவ? ஏண்டிலாம் அறிவே இல்லையடி? போலீஸோட பொண்ணு எப்படி இருக்க, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்போது உங்களுடைய அப்பா தான் ஜேகேயோட சீஸில் ஸ்லாப் பண்ணுறாரு. டம் மயிறு, என் பொண்ணை பற்றி ஏன் முன்னாடியே தப்பாக பேசிகிட்ருக்கியா? என்ன சொன்னால் தெரியுமா, அது என் வாயில் சொல்லக்கூட முடியல. ஒய்யன் நீயே சொல்லி இவனை திருத்துறதுனா திருத்துரு, இல்லாட்டினா இவனை தூக்கி உள்ளே போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஒரு பக்கம் கத்திகிட்ருக்காரு. நீங்களும் உங்கள் அப்பாவை பார்த்து காம் டவுன் பண்ணிவிட்டு இப்போ ஜேகேவை பார்த்து திரும்புகிறீங்க. இங்கே பாருங்கள் ஜேகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் மும்பைக்கு வரும்போது உங்களை பிடிக்கணும், பிடிச்சி எங்கள் அப்பா கிட்ட ஒப்படைக்கணும், எங்கள் அப்பா உங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மும்பைக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணேன். உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. எப்படியாவது உங்களை பிடிச்சி உங்களை போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட திங்கிங். அப்புறம் ஒன் டே வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தீங்க. நான் கண்ணப்பன்ட்ட கேட்டேன், எதுக்கு ஜேகே சார் வந்துட்டு இப்படி சாப்பிடாமல் இருக்காருன்ற மாதிரி கேட்டேன். அப்போ சொன்னாங்க, அதே நாளில் தான் நிறைய குழந்தைங்க செத்ததாக என்கிட்ட வந்து சொன்னாங்க. நானுமே ஒன்றுமே புரியாமல் என்ன சொல்கிறீங்க நீங்கன்ற மாதிரி கேட்டேன். அப்போது அவர் என்கிட்ட சொன்னது, சாப்பாடு இல்லாமல், சாப்பாடு வசதி சரியாக இல்லாமல் ஒரு 4-5 குழந்தைங்க அந்த டேயில் செத்து போயிட்டதாக கண்ணப்பன் சொன்னார். நானும் ஒன்றுமே புரியாமல் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். இந்த மாதிரி ஜேகே ஆரம்பத்தில் இருந்து இந்த தொழில் பார்க்கல, சொசைட்டி தான் அவனை இப்படி மாற்றிருச்சு, நல்லவனாக இருக்க விடலை, அதனால தான் அவன் கெட்டவனாக மாறி நிற்கிறான். சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா இல்லாமல் பட்னி பசிமா வாழ்ந்து ஜேகே
இனிமேல் யாருமே பட்னி பசிமா இருக்கக்கூடாதுன்றக்காண்டி தான் அந்த தொழிலே பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவன் கண்ணு முன்னாடியே பட்னி பசியுமா ஒரு 4-5 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது, சாகக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த தொழிலை பார்த்து இதில் வர்ற அமௌண்ட்டை அனாத ஆசிரமத்துக்கு டொனேஷனாக கொடுத்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி கண்ணப்பன் என்கிட்ட சொன்னார். அதில் இருந்து தான் உங்களை எனக்கு பிடிச்சிச்சு ஜேகே. உங்களோட கைண்ட் ஆஃப் குணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு புரியுது உங்களை சொசைட்டி தான் இந்த லெவலுக்கு மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியுது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கெட்டவர் கிடையாது, இப்போ தான் இப்படி மாறி இருக்கீங்க. ஏன் பாருங்கள், இந்த மாதிரி தொழில் பார்த்து தான் நீங்கள் டொனேஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நிறைய வேலை இருக்குது. அந்த மாதிரி நல்ல வேலையை பார்த்து நீங்கள் டொனேஷன் கொடுத்தா கூட அது உங்களோட புண்ணிய கணக்கில் தான் சேரும். இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட நான் எடுத்து சொன்னேன், இந்த மாதிரி அவர் ஆரம்பத்துலேருந்து இந்த வேலை பார்க்கலப்பா, இப்போ ரீசெண்டாக தான் அப்படி மாறி இருக்காருன்னு சொல்லும்போது, குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசாத ஒயன், நீ ஒரு போலீஸோட பொண்ணு, எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ. கைண்ட் ஆஃப் குணம் உங்ககிட்ட இருக்குது, அவனை காப்பாற்றி விடணுன்றக்காண்டி ஏதாச்சும் வேலை பார்க்காதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி வார்ன் பண்ணார். இருந்தாலுமே உங்களோட நடவடிக்கைகள் என்னை ரொம்பவே மாற்றிருச்சு. நீங்கள் குழந்தைங்கள பார்த்தா குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறது, பெரிய மனுஷங்க தாத்தா பாட்டிக்கிட்டலாம் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறத பார்த்து உங்கள் மேலே இன்னும் நான் ஃபால் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள் ஜேகே, நீங்கள் எல்லாமே என்னால் வாழவே முடியாது, அந்த லெவலுக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுத்தேன் உங்களை நல்லவராக திருத்தணுன்றக்காண்டி. எப்படி திருத்துவேன் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, என்ன சொல்லி உங்களை சமாளிக்கிறதுன்னு தெரியலை. உண்மையை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து நிலவரத்தை சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நானுமே ட்ரை பண்ணி உங்களை இந்தியா வரைக்கும் வர வச்சுருக்கேன். உங்கள் காலில் கூட விழுகிற ஜேகே, தயவு செய்து இந்த தொழிலை விட்டுருங்க, நல்ல வேலை பார்ப்போம். நானும் உங்கள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன். அனாத ஆசிரமத்துக்கு தானே நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது நல்ல தொழில் பண்ணி நம்ம சம்பாதிச்சு நம்ம அனாத ஆசிரமத்துக்கு செய்வோம் ஜேகே. இந்த தொழிலை விட்டுருங்க. நீங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கணும், இல்லாதவங்கள பார்த்துக்கணுன்றக்காண்டி இருக்கிற குடும்பத்தை அழைச்சிட்ருக்கீங்க ஜேகே, அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் திருந்துங்க, என்னை நம்புங்க, நான் எப்பயுமே உங்கள் கூட இருப்பேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ஜேகே கிட்ட அழுது கெஞ்சி கேட்டுக்கு இருக்கீங்கடா, திருந்துங்கன்ட்டு. ஸோ ஜேகே ஆரம்பத்துலேருந்தே தப்பானவங்க கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் சொசைட்டி வந்து ஜேகேவை மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியுது. அதனால தான் நீங்கள் உங்கள் அப்பாவை பேசி சமாதானப்படுத்தி ஜேகேவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஜேகேவை திருத்துறேன்ற மாதிரி உங்கள் அப்பா கிட்ட சொல்ல. ஸோ உங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலுமே உங்கள் அப்பா உங்களுக்கு மேலே கைண்ட் ஆஃப் குணமாக இருக்காரு. தென் என்னன்னா, ஒரு பொறுக்கியை நல்லவனா திருத்துனா அது என் பொண்ணு திருத்துனா அது எனக்கு ப்ரௌடு தானன்ற மாதிரி தான் அவர் நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்து இன்னும் நீங்கள் திருந்த மாட்டேன்னு தானே சொல்கிறீங்க. எங்கள் அப்பாவை பாருங்கள், உங்களை மாதிரி ஒரு பொறுக்கியை எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காரு. எந்த அப்பாவாவது இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்களா? நான் சொன்னேன்னு சொல்கிற ஒரு ரீசன்காண்டி, ஒரு காரணத்துக்காண்டி நீ திருத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போயாவது எங்கள் அப்பாவோட நம்பிக்கையாவது நான் காப்பாற்றணும். தயவு செய்து திருந்துங்க ஜேகே, இதுக்கப்புறம் இந்த வேலை பார்க்காதீங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா. ஜேகேக்கு நீங்கள் ஏமாத்தினது ஒரு பக்கம் பிடிக்கல, இருந்தாலுமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அவன் குழந்தைங்கள வயசானவங்கள காப்பாற்றணுன்றக்காண்டி குடும்பத்தை அழைச்சிட்ருக்கான். அது நல்லாவே ஜேகேக்கு புரியுது. அப்படியே உங்களை பார்த்து அவன் ஐஸில் டியர்ஸ் தேங்க. ஏண்டி அதுக்குன்னு காதல்னு ஒரு வார்த்தையை சொல்லி உடம்பெல்லாம் என்கிட்ட காமிச்சு அப்படி தான் என்னை ஏமாத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காண்டில் கத்திகிட்ருக்கான். தென் என்னன்னா, அவன்கிட்ட நீங்கள் இப்படி நடிச்சு அவனை ஏமாத்தினது அவனுக்கு பிடிக்கல. நீங்களும் அப்படியே ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, இல்லை ஜேகே, உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டதெல்லாம் ஏமாத்தணுன்றக்காண்டி பண்ணலை, அது என்னோட சைல்டிஷ் பிஹேவியர், குழந்தைத்தனமான அந்த குணம், அதுதான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். எனக்கு உங்களை ஏமாற்றணும், உங்ககிட்ட அப்படி நடித்து ஏமாற்றி உங்களை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. உங்ககிட்ட அப்படி தான் நடந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் கையில் குழந்தையாக தான் இருக்கணும்னு நினச்சி, அதனால தான் உங்ககிட்ட குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டேனே தவிர உங்களை இப்படி ஏமாற்றி கூட்டிகிட்டு வரணுன்றது என்னோட திங்கிங் கிடையாது. என்னை நம்புங்க ஜேகே,
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக நீங்கள் ஆழ்ந்துக்கிட்டே ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கடா. ஜேகே உங்களோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு, என்னதான் நீ சமாதானம் பேசினாலும் நீ பண்ணது தப்பு தாண்டி. ஒரு வார்த்தை என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இந்தியாவில் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல வாயன். காதலை வச்சு அடியனே ஏமாத்துவேன், உடம்பை வச்சு அடியனே ஏமாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் திருப்பி இதை தான் சொல்கிறீங்க. இல்லை ஜேகே, இல்லை, நான் அப்படி உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல. ஏமாற்றணும்னு நினச்சிருந்தேன் நேரம் விட்டுட்டு போயிருப்பேனே. உங்களை எங்கள் அப்பா கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு உங்களுக்கு நாக் அவுட் வச்சுட்டு நான் போயிருப்பேனே. ஆனால் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன்ல, இன்னும் என்னோட காதல் புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட அப்படிலாம் பண்ணிட்டு சுற்றி தெரிஞ்சது, உங்களை செடியூஸ் பண்ணது, இதெல்லாம் என்னோட ரியல் குணம். உங்கள் மேலே நான் வச்சுருக்க காதல். இப்போ உங்களை மாட்டி விடணும்னு நினச்சது, மாட்டி விடணும்னு நான் நினைக்கல. உங்களை நல்லவராக திருத்தணும் தான் நான் நினச்சிட்ருக்கேன். என்னை நம்புங்க. உங்கள் மேலே இருக்கிற காதல் தான் என்னை இப்படி பண்ண வச்சிட்ருக்கு. என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் பண்ணதில் தப்பு ஏதாவது இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு நெக்ஸ்ட்டு எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கான். இப்போ உங்கள் அப்பா தான் ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, எனக்கு நல்லாவே புரியுது உங்களை சொசைட்டி தான் அப்படி மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் ஒன்றும் சும்மா கிடையாது ஜேகே, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இப்படி கிடையாது, எனக்கு நல்லாவே புரியுது. நிறைய குழந்தைங்கள வாழ வச்சுருக்கீங்க, நிறையா பெரியவங்கள வாழ வச்சுருக்கீங்க. உங்களை நினச்சி நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் தப்பானவர் கிடையாது. என் பொண்ணுக்கு தப்பான ஆளை நான் தேர்ந்தெடுக்கலைன்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையாக இருக்கேன். என்னோட நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நான் முழுமையாக நம்புகிறேன். இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அப்படியே ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ இது வரைக்கும் போலீஸ்லாம் ஜேகே கிட்டே இப்படிலாம் பேசினதே கிடையாது. நாய் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட சீஸில் ஸ்லாப் பண்ணிவிட்டு ஜேகேவோட காலரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அவனோட ஹேண்டில் ஹேண்ட் ஹார்ப் மாட்டி விட்டுட்டு இப்படி இழுத்துட்டு போயிருக்க போலீஸை தான் வந்து ஜேகே பார்த்துருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு அவனோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்க போலீஸை இப்போ தான் ஜேகேக்கு பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்கி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ உங்கள் அப்பாவும் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, அழுவணும்னு அவசியமே கிடையாது ஜேகே, உங்களை நினச்சி நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் தப்பான விஷயத்துக்கு இந்த வேலையை பார்த்துருந்தீங்கன்னா நானே உங்களை அடைச்சி தூக்கி உள்ளே தான் போட்டிருப்பேன். என் பொண்ணு சொன்னால் நீங்கள் இந்த விஷயத்துக்காண்டி தான் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. ஆனால் இதை இப்படி பண்ணுறது நல்லபடியாக வேலை பார்த்து கூட பண்ணலாம். எங்களை நம்புங்க, நாங்கள் எப்பயுமே உங்கள் கூட இருப்போம். ஒயன் எப்பயுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்கள் கூட இருப்பா. நீங்கள் ஒயனை நம்பினா இந்த தொழிலை தூக்கி போட்டுருங்க. இதில் யார் யார் ஃபுல்லாக வந்து உள்ள இன்வால்வ் ஆகிருக்காங்களோ எல்லாரோடைய நேமையும் என்கிட்ட சொல்லுங்கள். அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். தூக்கி உள்ளே போட்டு அவங்கள ஏறி மிதித்து அவங்கள திருத்தணுன்றது எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு அது கரெக்டு கிடையாது. அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லி புரிய வைப்போம், எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா நான் ரொம்ப கைண்டாக பேசிகிட்ருக்காங்க. ஜேகே அப்படியே ஒரு மாயி ஐஸில் டியர்ஸ் தேங்க அப்படியே உங்கள் அப்பாவையும் பார்க்குறான், உங்களையும் பார்க்குறான், அப்படியே உங்களை பார்த்து திரும்புகிறான். ஒயன், உனக்கு யார் யார் இதில் இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் உங்கள் அப்பா கிட்ட நீ சொல்லலை? எதுக்கு சொல்லணும் ஜேகே? நான் அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கலையே, அவங்கக்கிட்ட சொல்லி திருத்தணும் தான் நினைக்கிறேன். உங்களை வச்சு நீங்கள் சொன்னால் அவங்க திருந்திடுவாங்க ஜேகே. யாரையுமே பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டு அவங்கள முட்டி தட்டணுன்றது எங்கள் அப்பாவோட எண்ணமும் கிடையாது, என்னோட எண்ணமும் கிடையாது. அவங்களெல்லாம் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதனால தான் எங்கள் அப்பா கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. எங்கள் அப்பாவுக்கும் தெரியும் யார் யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு. எங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்க ஜேகே, நீங்களே இதில் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், நிலமையை எடுத்து சொல்லுங்கள். எல்லாருமே ஒரு சுச்சுவேஷனால தான் இப்படியே ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே புரியுது. ப்ளீஸ் எல்லாருமே திருந்திருங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்ட ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் குணம் வந்து ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஜேகே கூடயே இருந்திருக்கீங்க, எது யார் யார் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நினச்சிருந்தா அப்பயும் உங்கள் அப்பா இல்லைனாலும் வேறு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி உங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கல. ஏன்னா உங்களுடைய வந்துட்டு திங்கிங் இவங்கள தூக்கி உள்ளே போடணுன்றது இல்லை, இவங்கள தான் திருத்தணுன்றது தான் உங்களோட திங்கிங். அது ஜேகேக்கு நல்லாவே புரியுது. அப்படியே ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். யாருக்குடி கிடைப்பா, யாருக்கு கிடைப்பா உன்னை மாதிரி ஒரு தேவதை? உன் இடத்துல வேறு எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் இந்நேரம் நான் எங்கேயோ இருந்திருப்பேன்டி, ஜெயிலுக்குள்ளே. ஆனால் நீ என்னை திருத்தணும்னு நினைக்கிற பாரு, என் கூடயே இருந்துட்டு. உண்மையிலே சொல்கிறேன் வாயன், உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி, இவரை மாதிரி ஒரு மாமனார் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நான் இப்போ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்டி. எனக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்ல என் கூட என் பொண்டாட்டி இருக்கா, நல்லபடியாக பார்த்துக்கிற என்னோட மாமனார் என் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் 2 பேரும் கவலையே படாதீங்க. உங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்துக்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் நானே எடுத்து சொல்கிறேன், இது தப்பு, இந்த தொழிலை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நான் எடுத்து சொல்கிறேன். எல்லாருமே திருந்திருவாங்க, நானும் திருந்திருவேன். நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் கிடைக்கிற காசில் நான் டொனேஷனுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே இப்படி பேசிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்மைலும் வருது, இன்னொரு பக்கம் அழுகையும் வருது. ஜேகேவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இது போதுங்க, இது போதும் ஜேகே, நீங்கள் திருந்தினதே எனக்கு சந்தோஷந்தான். நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நீங்கள் திருந்த மாட்டீங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்சால் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே என் கூடையே இருப்பீங்கன்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஜேகே. ரொம்ப நன்றி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்ட அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே உங்களோட மவுத்தில் ஹேண்ட் வச்சுட்டு, அடியே நன்றி சொல்ல வேண்டியது நான் தாண்டி, என்னை திருத்தி நல்லவனா மனுஷனா மாற்றிருக்கடி, நன்றி நான் தாண்டி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காதல் மலையில் நினச்சிட்ருக்கீங்க. ஹே ஓயன், முதல்ல வா, எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஜேகே உங்களை கூப்பிட்டுட்ருக்கான். தென் என்னன்னா, எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே கெட்டவங்க கிடையாதுடா, எல்லாருமே ஒரு சுச்சுவேஷனால தான் இப்படி மாறி இருக்காங்க. ஸோ எடுத்து சொன்னால் எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ ஜேகே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. அதனால் ஜேகேவும் உங்களை கூப்பிட, நீங்களும் ஜேகே கூட கிளம்பி போகிறீங்க. உங்கள் அப்பாவும் உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீ போய் பார்த்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வான்ற மாதிரி அனுப்பிவிட்றாங்க. இப்போ நீங்கள் திருப்பி ரிட்டன் மும்பைக்கு வந்து ஜேகே கூட சேர்ந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறீங்க, எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஜேகே எப்படி இருக்கிறனால தான் ஜேகே கூட இருக்கிற ஆளுகள்லாம் அப்படி இருக்காங்க. ஸோ ஜேகேவே திருந்திட்டனால எல்லாருமே திருந்திடுறாங்க. ஸோ எல்லாருமே இனிமேல் இப்படிலாம் இருக்க மாட்டோம், உழைச்சி சம்பாதிப்போம், உழைச்சி சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்குருவோம், உழைச்சி சம்பாதிச்சே வேறு எதுனாலும் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல, அப்படியே ஜேகே இப்போ உங்களை பார்க்குறான். என்னாடி, நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன், இப்போ நீ சொன்ன மாதிரி நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் உங்களை பார்த்து சொல்லிட்டுருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் ஜேகேவை பார்க்குறீங்க. என்னடி புரியலையா, இதான் என்னென்னமோ என்கிட்ட பண்ணியே, அதெல்லாம் வா திரும்பி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். திருப்பியும் உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சுல்தான் என்ன சொல்கிறீங்க? என்னடி சுல்தான், இந்த எஸ்கேக்கு மீனிங் என்ன சொன்ன? சவுத்து கொரியா. சவுத்து கொரியாவா? இல்லை சுல்தான் ஜேகே. அப்போ ஜே எங்கே போச்சு? ஜே தான் இந்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட சீஸில் போயிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஜே யார்? ஜே நீங்கள் தான். அப்போது கே எங்க? கே இந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெல்லையை காமிச்சிட்ருக்கீங்க. அடியே, அந்த வெள்ளையை காமிச்சு தாண்டி என்னை ஹைப்பாக்கி விட்ட. அத்தா என்னம்மா ஏற்றி விடுறான். இன்னைக்கு வா, அங்கே நிக்காக்கு முடிஞ்ச அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு, இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சு உனக்கு எனக்கு ஃபஸ்ட் நைட்டு. ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவேனோ இல்லையோ, ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வெளியில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் அவங்களும் பார்த்து ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். இது என்ன வெளி இன்ட்ரெஸ்ட்? என்கிட்ட அதை தாண்டி காமிச்சு என்னென்னமோ பண்ணேன், அப்போ அதில் தானே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன். வாடி மாவளே, இன்றைக்கி நைட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, என்னை ஏமாத்துனதுக்கு அப்படின்றியா? இப்போ நீங்களும், நான் பாவம், பாப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் வேணாம், ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் தானே நீ பிடிக்கொண்ட, ஸோ உனக்கு பிடிச்ச பனிஷ்மெண்ட்டை நான் உனக்கு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்ல
நைட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ உங்களுக்கும் ஜேகேக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஜேகே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஹேண்டில் பாலை கொண்டுட்டு ஜேகே கிட்டே போக ஜேகே அந்த பாலை வாங்கி உங்களை பெட்டில் மூவ் பண்ணி உங்களோட பெல்லியில் அந்த மில்கை ஊற்றி அதை டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க பெல்லியோட சேர்ந்து. இப்போ நீங்களும் ஜேகேயோட ஹேரை ரப் பண்ணிவிட்டு, என்ன ஜேகே மாமா வெளியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ஜேகேவும் உங்களை பார்த்துட்டு, ஏய் இப்போ என்ன சொன்னேன் மாமா, ஏய் சுல்தான் சார், ஜேகே சார் அப்படி கூப்பிட்றத விட்டுட்டு இப்போ கூப்பிட்டு ஜேகே மாமா அப்படியே கூப்பிட்றீங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேன்னு எழுதி வச்சுருக்க அந்த இடத்துலையே ஒரு பைட் மார்க்கை வைக்கிறான். அச்சோ மாமா வலிக்குது, வலிக்க தாண்டி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் ஒரு பைட் மார்க் வைக்கிறான். நீங்கள் என்ன பைட் பண்ணிட்டே இருக்கீங்க? நீ இன்னைக்கு எனக்கு முட்டாயிடி, நான் கடிச்சு சாப்பிட தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி பூரா பைட் மார்க் வச்சு அப்படியே உங்கள் கூட ரொம்ப ஹார்டாக ஸ்டே பண்ணிட்டுருக்காண்டா. ஓகே, ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியுதுலடா. ஒரு தப்பான வேலை பார்க்குறவன் தான் நம்ம ஜேகே. அவன்கிட்டே போயிட்டு அவன் ரூட்டுக்கே போயிட்டு அவனை திருத்தி மாற்றி கொண்டு வந்து நல்லவனாக மாற்றிருக்கீங்க. மும்பையில் ஸ்டார்ட் ஆகி இந்தியாவில் முடியுது, வெளியில் ஸ்டார்ட் ஆகி லிப்பில் முடியுது உங்களுடைய காதல். இப்படி தான் எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்டு அதை எனக்காண்டி இக்னோர் பண்ணி கேட்ட எல்லாத்துக்காண்டி ரொம்ப ரொம்ப நன்றி.